மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். 2024 தேர்தலில் எங்கெங்கு முறைகேடு நடைபெற்றது அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டிருக்கார். ஓட்டர்களுடைய பெயர்கள் பல இடங்கள் இருப்பது, பல மாநிலங்கள் இருப்பது, ஒரே வீட்டில் 46 பேர் இருக்காங்க அப்படின்ற ஆதாரங்கள்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல, இது ஒரே முரண்பாடா இருக்கு. ஒரே பேரு பல இடத்துல இருக்கு அப்படின்னு இவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதுமே நடக்கக்கூடாதுன்னு தான் இப்போ பீகார்ல எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கும் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சரி, இவர் ஆதாரம் அப்படின்னு சொல்லுகிறார். இது இவங்களுடைய பார்வையில இது ஆதாரம், இது முறைகேடு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து மீடியாக்கள்கிட்டயே போயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டது அப்படின்னு அவர்கள் நம்பினார்கள் என்றால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவே அவர்கள் வழக்கு தொடுக்க வேண்டியதானே. இவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல நடுநிசிக்க கூட உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்கிறார்கள். இப்ப என்ன வந்தது? ஏன் மீடியாட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க? மீடியாட்ட மட்டுமே பேசி இதுக்கு தீர்வு காண முடியுமா? இது முதல் நகர்வா இருக்கலாம் இல்லையா? அரசமைப்பு சாசனம் இல்ல, அவருடைய பார்வையில அணுகுண்டு. இதேதான் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வார்த்தை தான் ஏதாவது சொல்லிட்டு. இதுக்கு முன்னால ரஃபேல் விஷயத்துல இதே அணுகுண்டு அப்படின்னா சொல்லிட்டே இருந்தாரு. அந்த அணுகுண்டு என்னாச்சு? ரஃபேல் விஷயத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி எவ்வளவு பிரச்சாரம் பண்ண. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ரஃபேலை பத்தி அவர் பேசவே இல்லையே. பெகாசிஸ் சம்பந்தமா என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அப்ரப்டா அதை கைவிட்டாங்கல்ல. ஏன் பேசல? இவர்களுக்கு இந்த பீகார் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு இஷ்யூ தேவை. அதுக்காக இதை கிளப்பியிருக்காங்க. என்னன்னு பீகார்ல இப்ப சொல்ற படுதோல்வி அடையும் இந்த காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைய இருக்கிற காரணங்களை இப்ப இவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த தோல்வி ரிசல்ட்டா வர்றப்ப நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, தேர்தல் ஆணையம் அந்த சதியில ஈடுபட்டு சொன்னது சரியா போச்சா அப்படின்பாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், ஒரு வளர்ச்சி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால தோல்விக்கான காரணங்களை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு செய்வாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷனை வச்சு அவங்க முன்வைக்கிறாங்க. இவ்வளவுதான். அரசமைப்பு சாசன அமைப்புகள் அத்தனையும் களங்கம் கற்பிப்பது அப்படிங்கிறது இப்ப ராகுலுடைய ஒரு போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சாசனத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையம். அது சம்பந்தமா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்னா நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சே அதை பத்தி விவாதிக்கும், அதை பற்றி விசாரணை நடத்தும். நீங்களா எப்படி காங்கிரஸ் சொல்லிட்டாலே அது புனிதமாயிருமா? அதை அப்படியே எடுத்துட்டீங்களா அதோடைய ஃபேஸ் வேல்யூல? ஏற்கனவே இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இப்போ இது போன்ற ஆதாரங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேல சாமானியருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? அதாவது நம்பிக்கை இன்னமும் சரியா தான் இருக்கு. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ராகுல் காந்தியினுடைய ஒரே ஒரு நோக்கம். நான் ஒண்ணு கேட்கிறேன். எஸ்ஐஆருக்கு எதிராக எதிர்கட்சிகள் அத்தனையும் எவ்வளவு பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பீகார்ல. அந்த அளவுக்கு அவர்கள் பேசின அளவுக்கு உண்மையிலேயே பீகாரிகள் அத்தனை பேருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தால் கிட்டத்தட்ட 93% பேரு திரும்பவும் மறு விண்ணப்பம் செஞ்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எப்படி எஸ்ஐஆர் குறுகின காலத்துல நடந்திருக்கும்? மக்கள் ஒத்துழைப்பு இல்லாம அத்தனை பேர் அவங்க தானே விண்ணப்பிச்சிருக்காங்க. பீகாருடைய மொத்த மக்கள் தொகையில 93% பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களே. அது என்ன காட்டுது? அதனுடைய பொருள் ராகுல் காந்தி மேலேயோ அவர் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் மேலேயோ எந்த நம்பிக்கையும் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கும் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதுதான். இன்னொன்னு ஒரு லாஜிக்காவே கேட்கிறேன். இவர் சொல்ற 2024 தேர்தல் பெரிய முறைகேடு நடந்துருச்சு, இல்லைன்னா டோட்டலா ஆட்சிக்கே வந்துட முடியாது அப்படின்னா. சரி, முறைகேட்டினால இத்தனை சீட்டை பெற முடியும்னா முறைகேட்டின் மூலமாக பிஜேபி மெஜாரிட்டியே பெற்று இருக்காதா? இல்ல, ஒரு 25 இடங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இந்த 25 இடங்கள்ல தான் மார்ஜின் 33,000 மொத்தமா சேர்த்தாலே அப்படின்றாரு. சரி, அந்த 25 இடங்களை மட்டுமே வச்சு அதுக்கு உரிய மும்பை ஹைகோர்ட்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடட்டும். ஏன் நீதிமன்றம் போறதுக்கு தயங்குறாங்க? என்ன காரணம்னா, நீதிமன்றத்துக்கு போனா பேப்பர் தான் பேசும். இவங்க எதை வச்சுட்டு மீடியால காட்டிட்டு இருக்காங்களோ அந்த ஆதார அத்தனையும் நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு இவங்க உட்படுத்தி ஆகணும். அப்போ அந்த ஆதாரத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது நீதிமன்றம் ஆராயும். இவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இவங்க நீதிமன்றத்துக்கு போகாமல் மீடியாக்கள் மூலமே குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒரே காரணம், இவர்கள் ஆதாரம் பொய்ன்னு இவர்களுக்கு தெரியும்.
நன்றி திரு கோலாகல சீனிவாஸ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. ஆதாரம் இருந்தது அப்படின்னா அதை நீதிமன்றத்திட்ட கொடுக்கலாமே, ஏன் மீடியாட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விகளையும் ஏற்படுத்தியிருக்கீங்க. ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது பல மாநிலங்களில், எல்லா மாநிலங்கள்லையும் ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பலை இருக்கும். ஏன் அது பாஜகவுக்கு மட்டும் வேலை செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதில் இந்த 2024 தேர்தல், அதே போல் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு 36 பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மேனுவலாக ஒவ்வொரு வாக்காளராக சரிபார்க்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 5 வகை முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத கண்டறிந்திருப்பதாகவும், அவர்கள் ஒரு மாநிலத்திலேயே பல வாக்குச்சாவடிகள்லையும் இன்னொரு மாநில தேர்தலிலேயோ அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறார். ஒருவர் பல இடங்களில் இருப்பதாகவும், ஒரே வீட்டில் பலர் இருப்பதாகவும், இந்த முதியோர்களுடைய வீட்டுக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய அந்த நடைமுறை மிஸ்யூஸ் செய்யப்பட்டதாகவும் அப்படின்னு பல நம்பர்கள் காட்டப்படுகிறது. இந்த நம்பர் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கையில் மாறுபாடு அப்படின்றது இருக்குது. ஆனால் 2024 தேர்தலில் வெறும் 25 சீட்டுகள் மாறினது 33,000 ஓட்டுகளில் தான். அந்த இடங்களில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.